ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வுக்கு போகும்போது எந்தமான ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும், எதெல்லாம் கொண்டு போகணும், எதெல்லாம் கொண்டு போகக்கூடாது, ஹாலில் எந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். mhsc.tn government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 2200க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. பல்வேறு பதவிகள் அறிவிச்சிருந்தாங்க. இந்த வேலைக்கு நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது 19/10/2024 சனிக்கிழமை அன்னைக்கு எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிப், ஜூனியர் பேலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போன்ற பல்வேறு பதவிகளுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. அதேமாரி டிரைவர் பதவிக்கு அப்ளை பண்ணாங்க. 20/10/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. அதுக்கான ஹால் டிக்கெட்டை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிரைவர் பதவிக்கு அப்ளை பண்ணாங்க. செகண்டாக இருக்க பாருங்கள், இந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க பதவிக்கு அப்ளை பண்ணாங்க. ஃபஸ்ட்டே இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் அல்லது மெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் காப்பீஸ் அட்டெண்டர் இந்த பதவிகளுக்கு மட்டும் இன்னும் ஹால் டிக்கெட் வரலன்னு நிறைய பேர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு யாருக்குமே இன்னும் ஹால் டிக்கெட் வராமல் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஹால் டிக்கெட் விரைவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. மேபி வந்து உங்களுக்கு வேறு தேதியில் கூட அந்த 2 பதவிகளுக்கான எக்ஸாம் வேறு தேதியில் கூட நடக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு மட்டும் தான் இன்னும் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா அது எக்ஸாம் பேட்டர்ன் வேறுன்றதால மேபி உங்களுக்கு லேட்டராக கூட அதுக்கான எக்ஸாமினேஷன் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு மட்டும் வரல அப்படின்னா பிரச்சனை, யாருக்குமே வரல. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்னமும் அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம். விரைவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு எந்தெந்த பதவிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் எல்லாமே நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ ஒரு வேளை இல்லை அப்படின்றவங்க நீங்களே அந்த ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ ஒட்டி எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ வராமல் இருக்கும். ஸோ உங்கள் ஃபோட்டோ மேனுவலாக நீங்கள் ஒட்டி எடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த பதவி நேமும் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஹால் டிக்கெட்டில் இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு டேட் மற்றும் டைம் கேட்டிருக்காங்க. எக்ஸாம் தேதி அன்னைக்கு அப்படின்னா 19/10/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பல்வேறு பதவிகள் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிப், ஜூனியர் பேலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மீதி இருக்க எல்லா பதவிகளுக்கும் அன்றைக்கி தான் எக்ஸாம் இருக்க போது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் காப்பீஸ் அட்டெண்டர் மட்டும் எக்ஸாம் தேதி என்ன எக்ஸாக்டாக தெரிய வரல. பட் விரைவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வென்யூ டீட்டெயில்ஸ், உங்களுக்கான எக்ஸாம் எங்கே நடக்க போதோ அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு தான் நீங்கள் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஏர்லியாக நீங்கள் வந்து போகிற மாரி இருக்குது. முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்றது. அதிகபட்சமாக காலேஜில் தான் உங்களுக்கான எக்ஸாம் பிளேஸாக இருக்கும். அந்த காலேஜ் எங்கே இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு உள்ளூர்லேயே வந்து பார்த்தா சென்டர் போட்டுருக்கலாம், ஒரு சில பேருக்கு வெளி டிஸ்ட்ரிக்ட்லேயும் போட்டிருக்கலாம். ஸோ முன்கூட்டி அந்த கத்தமே நீங்கள் தயாராகிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் ஹால் டிக்கெட்டில் இருக்க நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு 100% இந்த ஹால் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் மட்டுமே ஹால் டிக்கெட் இருந்தால் போதுமானது. ஸோ கலர் இருக்கலாம், ஜெராக்ஸ் இருக்கலாம், எதுனாலும் பிரச்சனை இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட்டும் இருக்கலாம், கலரும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஃபஸ்ட்டு பேஜ் கண்டிப்பாக வந்து அவசியமானது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, ஒரு விண்ணப்பதாரர் அறிவிப்புக்கு மாறாக ஒன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டத்திற்கு விண்ணப்பத்திருந்தால் அல்லது வெவ்வேறு ஆதார் எண்களை கொண்டு ஒரே மாவட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பதிவு செய்து ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு வெவ்வேறு விண்ணப்ப எண்களை கொண்டு விண்ணப்பித்திருந்தால் விண்ணப்பதாரர் ஏதேனும் ஒரு பதிவெண் விண்ணப்ப எண்ணை தேர்வு செய்து எழுத வேண்டும். இதன் விளைவாக மற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நபர் வந்து பார்த்தா ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்டத்திற்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது வெவ்வேறு ஆதார் நம்பரை வச்சு நீங்கள்
ஒரே மாவட்டத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பதவிக்கான எக்ஸாம் மட்டுமே எழுத சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் நீங்கள் மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரே டிஸ்ட்ரிக்டில் மல்டிபிள் பதவிக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு மட்டும் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்றத வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட, அதாவது மீதி இருக்கிறது வந்து அப்ளிகேஷன் டைரெக்டாக ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு எக்ஸாமினேஷன் மட்டும் எழுத பாருங்கள் மல்டிபிள் பதவிக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனே இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரு டிசப்பாயின்மெண்ட்கான இன்ஃபர்மேஷனே வந்து சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவால் ஏற்பாடு செய்யப்படும் பதிவு எழுத்தர் தேவை, அதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மாற்றுத்திறனாளி தேர்வுகளில் வந்து பதிலி எழுத்தரையை வந்து பார்த்தா முன்கூட்டியே வந்து பார்த்தா அந்த மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் வந்து எக்ஸாம் எழுத முடியாதவங்க ஸ்கிரைப் வந்து பார்த்தா அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நாட்களில் இப்போ 19 எக்ஸாம் நடக்குதுன்னா ஸோ 18ஆம் தேதி அந்த எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு அந்த யார் அப்படின்றத அந்த எக்ஸாம் சென்டரில் போயிட்டு நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு மட்டும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கான கேண்டிடேட்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஆல் கேண்டிடேட் ஷுட் பி ட்ரெஸ்டு டீசென்ட்லி. ஸோ நீங்கள் ட்ரெஸ் பண்ணி கோடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோ கேண்டிடேட் ஷெல் பி பர்மிட்டட் இன் டு த எக்ஸாம் ஹால் வித்தவுட் த ஹால் டிக்கெட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹார்டு காப்பி கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சாஃப்ட் காப்பி அலோடு இல்லைன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் மொபைல் ஃபோன் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஆர் நாட் பர்மிட்டட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் ஆளுக்குள்ள மொபைல் ஃபோனை எந்த விதமான கேஜெட்டை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த கேண்டிடேட் ஷெல் பி பிரசன்ட் அட் த வென்யூ பை 9 மணிக்கு. ஸோ 9 மணிக்கெலாம் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வர சொல்லியிருக்காங்க. டு அவாய்ட் லாஸ்ட் மினிட் ஓவர் க்ரௌடிங் அண்ட் ஆல்சோ டு ஆக்குபை த ரெஸ்பெக்டிவ் சீட் பை 9:30 மணிக்கு. ஸோ கரெக்டாக 9:30 மணிக்கெலாம் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோ கேண்டிடேட் வில் பி அலோட் இன் டு த எக்ஸாமினேஷன் ஹால் ஆஃப்டர் த கிரேஸ் டைம். 10:30 மணிக்கு, அதாவது 10:30 மணிக்கு மேலே வரீங்கன்னா உங்களை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா 9:30 மணிக்கெலாம் நீங்கள் அந்த சீட்டுக்குள்ளே வந்து போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு 10 மணிக்கெலாம் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 9:30 மணிக்கெலாம் நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து போயிடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட் தவிர மீதி யாருமே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உள்ள அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் யாராச்சும் நீங்கள் எக்ஸாமுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா வெளியே தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இந்த ஹால் டிக்கெட்டை தவிர்த்து மீதி என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இந்த ஹால் டிக்கெட் கூட ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. இன் ஒரிஜினல் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இஃப் த ஃபோட்டோ ஆஃப் த கேண்டிடேட் இஸ் நாட் கிளியர் இன் த ஹால் டிக்கெட் தே ஷெல் பிரிங் தேர் ஹால் டிக்கெட் அஃபிக்ஸிங் த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோட்டோ இல்லாதவங்க அந்த ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ ஒட்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அலாங் வித் எனி ஒன் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஆதார் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ பேன் கார்டோ ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃபு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஹால் டிக்கெட் கூட எனி வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்ஸாமில் நம்ம எந்த பெண்ணை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ளூ அல்லது பிளாக் பால் பென் இருக்க பாருங்கள், அதை பயன்படுத்தலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலர் அல்லது பிளாக் பால் பெண்ணை மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட்கான வாட்டர் பாலை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே பயன்படுத்தலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்கள் ஹால் டிக்கெட், ஒரிஜினலுக்கான டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய பென்னு, அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டில், இதை மட்டும் தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீதி எந்த விதமான நோட்ஸுமே எதுவுமே நீங்கள் ஹாலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேண்டிடேட் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி அட்வைஸ்டு நாட் டு பிரிங் பேக் அண்ட் ப்ராய்டட் ஐட்டம்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ அது வந்து பார்த்தா உங்களுடைய ஓன் அரேஞ்ச்மெண்ட் சேஃப்டி மூலமாக தான் இருக்கணும். நாங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்றத கொடுத்துறாங்க. ஸோ ஏதாச்சும் வந்து தொலைஞ்சு போச்சுன்னா நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். Candidate should not indulge any irregular practices as mentioned in the common
இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் அப்பாயிண்டட் நோட்டிஃபிகேஷன். ஏதாச்சும் வேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை டிபேர் பண்ண போடும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஏதாச்சும் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எம்ஹெச்சி சார்பாக அடுத்த கட்டமாக எக்ஸாம்லாம் எழுத முடியாது, டிபேர் பண்ணிடும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் நாட் ரைட் எனி திங் இந்த ஹால் டிக்கெட். ஸோ ஹால் டிக்கெட் எதுவுமே எழுதாதீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் 7% மட்டும் 20 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக டைம் தரப்படும் பிஃபோர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் ரூல்ஸ் படி. ஓகே, ஸோ ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதை மட்டும் கடைபிடிக்க பாருங்கள். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே 9:30 மணிக்கெலாம் கண்டிப்பாக 9:30 மணிக்குள்ளே போயிடுங்க. ஏன்னா 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ 9:30 மணிக்குள்ளலாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து போயிடுங்க, அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இதான் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் வந்து பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கேட்டே இருந்தீங்க. ஸோ இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை வந்து பார்த்தா எப்படி ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறது, எக்ஸாம் எப்படி இருக்குன்றதை பற்றி வீடியோ வேணுன்றவங்க மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.